செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டதே திமுக தான் என கூறியிருக்கும் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அன்று பாவி இன்று தியாகியா என கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த வழக்கை தொடர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் தெளிவாக பேசியிருக்கார் நம்முடைய முதல்வர். குளித்தலையில் பேசும்பொழுது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து முழு கரூர் மாவட்டத்தையும் ஊழல் வன்முறை இதுக்கான தன் பிடியில் வச்சிருக்காருன்னு நேற்றுக்கே தியாகிங்கிறார். பேசுனது உண்மையா? இன்னைக்கு பேசுனது உண்மையா? முதல்வர் இப்படி ஒரு ட்வீட் பண்ணலாமா தியாகின்னு? ஆகவே அன்னைக்கு பாவி இன்னைக்கு தியாகியா? நீங்கள் அன்னைக்கு ஊழல்வாதின்னு குளித்தலையில் பேசினது சரியா? இந்த தியாகி பட்டம் சரியா? லெட் ஹிம் டிசைட். ஓகே, ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எத்தனை நபர்கள் வருவாங்க? அவங்க வலது கை வீசுவாங்களா, இடது கை வீசுவாங்களா? இத்தனை எல்லாம் கேள்வி போலீஸில் கேட்குறாங்கல்ல. நான் என்னோட ரிக்வஸ்ட்டு போலீஸுக்கு, பவள விழா திமுக காஞ்சிபுரத்தில் கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை வண்டி வரும், எந்த இடத்துல அவங்க அதை பார்க் பண்ணுவாங்க, பார்க் பண்ணுற அளவுக்கு தான் வண்டி வருமா, இத்தனையும் அவர்கள் திமுகவிடம் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.